ஆடி மாதத்து கத்தரி வெயில் சென்னை மாநகரத்தையே சுட்டெரித்து கொண்டிருந்தது. தார் சாலைகளில் அனல் பறக்க, வாகனங்களின் சத்தமும் ஹார்ன் ஒலியும் மக்களின் எரிச்சலை அதிகமாக்கி கொண்டிருந்தன. ஆனால் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அந்த பெரிய ஐடி நிறுவனத்தின் 7வது மாடியில் ஏசி குளிரில் அமர்ந்திருந்த அக்கினிக்கு அந்த வெயிலை பற்றிய கவலை இல்லை. பெயருக்கு ஏற்றாற் போலவே எப்போதும் அனல் பறக்கும் கோபக்காரன் அவன். அந்த ஆபீஸின் CEO. அவனது மேஜை மீது இருந்த லேப்டாப்பில் ஏதோ ஒரு தவறை பார்த்துவிட்டு கோபத்தில் அவனது கண்கள் சிவந்தன. இன்டர்வியூக்கு வந்தவங்கள உள்ள அனுப்பச் சொல்லுங்க என்று இன்டர்காமில் கத்தினான். அதே நேரம் ஆபீஸின் வரவேற்பறையில் கையில் ஃபைலுடன் அமர்ந்திருந்தாள் நிலா. பெயரை கேட்டாலே குளிர்ச்சி தரும் நிலா. நிஜத்திலும் அப்படித்தான். கிராமத்து யதார்த்தமும் முகத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய புன்னகையும் கொண்டவள். சென்னைக்கு வேலை தேடி வந்து இன்றுதான் அவளுக்கு முதல் நேர்முகத் தேர்வு. நிலா, நீங்க உள்ள போகலாம் என்று ரிசப்ஷனிஸ்ட் சொன்னதும் ஒரு சிறிய பயத்துடன் ஆனால் நம்பிக்கையோடு அக்னியின் கேபினுக்குள் நுழைந்தாள். மே கமின் சார் என்று நிலாவின் குரல் அக்னியின் கோப அலைகளுக்கு நடுவே ஒரு மெல்லிய குளிர்காற்றைப் போல் நுழைந்தது. அக்னி நிமிர்ந்து அவளை பார்த்தான். அங்கே சுட்டெரிக்கும் கோடை காலத்திற்கு நடுவே ஒரு குளிர்தென்றல் அவனுக்காக காத்து நிற்பது போல இருந்தது. அக்னி அவளை ஏறிற்று பார்த்த பார்வையில் ஒருவித அதிகாரமும் அலட்சியமும் கலர்ந்திருந்தது. அவளுடைய எளிய சுடிதாரும் பயந்த முகமும் அவனுக்கு பெரிய ஈர்ப்பை தரவில்லை. உட்காருங்க என்றான் அவனது வழக்கமான கராரான குரலில். நிலா மெதுவாக அவனுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கையில் இருந்த ஃபைலை அவனிடம் நீட்டினாள். சார், இது என் ரெஸ்யூம். அக்னி அதை வாங்கி வேகமாக பக்கங்களை புரட்டினான். அவளுடைய மதிப்பெண்களும் திறமைகளும் சிறப்பாகவே இருந்தன. ஆனால் அக்னிக்கு எப்போதும் எல்லாவற்றிலும் ஒரு குறை கண்டுபிடிப்பதுதான் பழக்கம். படிப்பு எல்லாம் ஓகே, ஆனால் இந்த சென்னை கார்ப்பரேட் லைஃப் பற்றி உனக்கு என்ன தெரியும்? இங்கே வேலை செய்யணும்னா வெறும் மார்க் மட்டும் பத்தாது. ஸ்மார்ட்டாக இருக்கணும், ப்ரெஷர் தாங்கணும். உன்னை பார்த்தா கிராமத்தில் இருந்து நேராக ஆஃபீஸ்க்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா என்று நேரடியாகவே அவளது நம்பிக்கையை உடைப்பது போல் கேட்டான். நிலாவுக்கு ஒரு நிமிடம் சுருக்கென்றது. கிராமத்து ஆட்கள் என்றால் இவ்வளவு இலக்காரமா என்ற கோபம் அவளுக்குள் தலை தூக்கியது. ஆனாலும் அதை தன் புன்னகையால் மறைத்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தாள். சார், கிராமத்து வெயிலில் கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு இந்த ஏசி ரூம் ஸ்ட்ரெஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வேலையை கொடுங்க, அதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று மிக தெளிவாக உறுதியான குரலில் பதிலளித்தாள். அவளது துணிச்சலான பதில் அக்னிக்கு ஆச்சரியத்தை தந்தது. இதுவரை அவனிடம் யாரும் இப்படி எதிர்த்து பேசியதில்லை. அவளது கண்களில் தெரிந்த அந்த தன்னம்பிக்கை அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஓகே, உன்னோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என் ஆஃபீஸில் வேலை செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாளையில இருந்து நீ வேலைக்கு வரலாம். ஆனால் ஒன்று, நீ எனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் சொல்கிற வேலைகளை தப்பில்லாமல் செய்யணும். தப்பு நடந்தால் அடுத்த நிமிஷமே ஃபயர் பண்ணிடுவேன் என்று எச்சரித்தான். கண்டிப்பாக சார், அந்த தப்பு நடக்காது என்று கூறிவிட்டு ஃபைலை வாங்கி கொண்டு கேபினை விட்டு வெளியே வந்தாள் நிலா. வெளியே வந்தவள் ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டாள். ஆம்பளை அக்னி நட்சத்திரம் மாதிரி இருக்கான். எப்போ பார்த்தாலும் அப்படியே எரியறான். இவங்கிட்ட வேலை பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை நிலா. பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். மறுபுறம் கேபினுக்குள் அக்னி நிலா அமர்ந்திருந்த நாற்காலியையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது சுட்டெரிக்கும் வாழ்வில் ஒரு குளிர்தென்றல் வீசத் தொடங்கியிருப்பதை அவனும் அறியவில்லை, அவளும் அறியவில்லை. மறுநாள் காலை 9 மணிக்கே நிலா ஆஃபீஸில் ஆஜராகி இருந்தாள். சென்னை டிராஃபிக்கில் அடித்து பிடித்து வந்ததால் அவளுக்கு லேசாக வேர்த்திருந்தது. நேராக தன் சீட்டில் அமர்ந்து அக்னியின் கேபினை கவனித்தாள். அவன் இன்னும் வரவில்லை. அப்பாடா, சிங்கம் இன்னும் வரல, அதுக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே கம்ப்யூட்டரை ஆன் செய்தாள். சரியாக 9:30க்கு காலடி சத்தம் கம்பீரமாக கேட்டது. கருப்பு நிற சூட்டில் கையில் ஐபேடுடன் அக்னி உள்ளே நுழைந்தான். அவனது முகம் எப்போதும் போல எந்த சலனமும் இல்லாமல் கராராக இருந்தது. நிலாவை கடந்து போகும்போது ஒரு நொடி நின்று அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். குட் மார்னிங் சார் என்று நிலா எழுந்து நின்று புன்னகையுடன் சொன்னாள். அக்னி அதற்கு பதில் சொல்லாமல் என் கேபினுக்கு வா என்று மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். நிலா கையில் ஒரு நோட்பேடை எடுத்துக்கொண்டு அவனது அறைக்குள் நுழைந்தாள். இந்தா, இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஒரு முக்கியமான ஃபாரினர்ஸ் மீட்டிங் இருக்குது. அதுக்கான ப்ரெசன்டேஷன் இன்னும் ரெடி ஆகலை. டேட்டா எல்லாம் இந்த மெயிலில் இருக்குது.
லஞ்ச் டைம்குள்ளே எனக்கு இந்த ஃபைல் கம்ப்ளீட்டாக ரெடியாகி என் டேபிளுக்கு வரணும், புரியுதா என்று ஒரு மெயிலை அவளுக்கு ஃபார்வர்ட் செய்தபடி சொன்னான். ஓகே சார், பண்ணிடுறேன் என்று நிலா நம்பிக்கையோடு சொன்னாள். ஆனால் வேலையை தொடங்கிய பிறகுதான் நிலாவுக்கு அதன் தீவிரம் புரிந்தது. ஃபாரினர்ஸ் மீட்டிங் என்பதால் எல்லாமே ஆங்கிலத்தில் மிக கடினமான பிஸ்னஸ் வார்த்தைகளில் இருந்தது. கிராமத்து பின்னணியில் இருந்து வந்த நிலாவுக்கு அந்த தரவுகளை முழுமையாக புரிந்து கொண்டு அழகிய ஆங்கிலத்தில் பிரசன்டேஷன் தயார் செய்வது பெரும் சவாலாக இருந்தது. நேரம் நகர நகர அவளுக்குள் பதற்றம் அதிகமானது. மதியம் 1 மணி ஆகியும் அவளால் பாதியை கூட முடிக்க முடியவில்லை. சரியாக 1:30க்கு அக்னி கேபினை விட்டு வெளியே வந்தான். நிலாவின் சீட்டுக்கு அருகில் வந்து நின்றவன் அவளது பதற்றமான முகத்தையும் அரைகுறையாக இருந்த லேப்டாப் ஸ்க்ரீனையும் பார்த்தான். என்ன நிலா, இன்னும் முடியலையா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கான்ஃபிடன்ஸ் பேசுறது முக்கியம் இல்லை, வேலையில் காட்டணும் சொன்னேனா இல்லையா? இன்னும் 2 மணி நேரத்தில் மீட்டிங் இருக்கு. உன்னை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சது ஏன் தப்பு என்று எல்லாரும் பார்க்கும்படி கத்தினான். அலுவலகத்தில் இருந்த மற்ற ஊழியர்கள் அனைவரும் நிலாவையே பார்க்க தொடங்கினர். நிலாவின் கண்கள் கலங்கின. அக்னியின் வார்த்தைகள் அவளது நெஞ்சை சுட்டெரிப்பது போல் இருந்தது. கிராமத்தில் எல்லாராலும் அன்பாக வளர்க்கப்பட்டவள் இப்படி பலருக்கு முன்னால் திட்டு வாங்குவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் கலங்கிய கண்களுடன் அக்னியை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது அந்த பார்வை அக்னியின் கோபத்தை சட்டென்று குறைப்பது போல் இருந்தது. சார், இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் முடிச்சு காட்டுறேன் என்று நடுங்கும் குரலில் ஆனால் விடாமுயற்சியோடு சொன்னாள். நிலாவின் கண்களில் இருந்த கண்ணீரும் அதே நேரத்தில் தெரிந்த அந்த விடாமுயற்சியும் அக்னியின் மனதில் ஏதோ ஒரு மெல்லிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எத்தனையோ ஊழியர்களை அவன் இப்படி திட்டியிருக்கிறான். பலர் அழுது கொண்டே வேலையை விட்டு ஓடியிருக்கிறார்கள். ஆனால் நிலா அழுகையை அடக்கி கொண்டு சவாலாக நிற்பது அவனுக்கு புதுமையாக இருந்தது. அக்னி தன் குரலை சற்றே குறைத்து, சரி 2 o'clock நான் அவுட்புட் பார்ப்பேன், அதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காது என்று சொல்லிவிட்டு தன் கேபினுக்குள் சென்றான். நிலா ஒரு நொடி கூட நேரத்தை வீணாக்கவில்லை. கண்ணீரை துடைத்து கொண்டு லேப்டாப்பில் மூழ்கினாள். கடினமான ஆங்கில வார்த்தைகளுக்கு தன் போனில் அர்த்தம் தேடி தரவுகளை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தினாள். ஆனால் இன்னும் சில முக்கியமான மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ் அவளுக்கு கிடைக்கவில்லை. அது இல்லாமல் பிரசன்டேஷன் முழுமையடையாது. அவள் தவித்து கொண்டிருந்த போது அவளுடைய சிஸ்டமிற்கு அக்னியிடம் இருந்து ஒரு மெயில் வந்தது. அதை திறந்து பார்த்தவளுக்கு ஆச்சரியம். அவள் தேடிக்கொண்டிருந்த அத்தனை மார்க்கெட் ரிப்போர்ட்டுகளையும் அவனுக்கு தெரிந்த சில முக்கியமான குறிப்புகளையும் அக்னியே அவளுக்கு மெயிலில் அனுப்பியிருந்தான். கீழே இதை சேர்த்துக்கொள், வேலை சீக்கிரம் முடியும் என்று ஒரு சிறிய வரியும் இருந்தது. நிலாவின் முகத்தில் சட்டென்று ஒரு புன்னகை அரும்பியது. வெளியேதான் அக்னி நட்சத்திரம் மாதிரி எரியிறான், ஆனால் உள்ளுக்குள்ள கொஞ்சம் இறக்கம் இருக்கத்தான் செய்யுது என்று நினைத்து கொண்டே அவசரமாக பிரசன்டேஷனை முடிக்க தொடங்கினாள். சரியாக 2 மணி அடித்தது. அக்னி தன் கேபினில் இருந்து வெளிவந்து நிலாவின் சீட் அருகே நின்றான். நிலா லேப்டாப்பை அவன் பக்கம் திருப்பி, சார், நீங்கள் கேட்ட பிரசன்டேஷன் ரெடி என்றாள். அக்னி அதை ஒவ்வொன்றாக பார்த்தான். அவள் செய்திருந்த விதம் மிக நேர்த்தியாகவும் அவன் அனுப்பிய குறிப்புகள் சரியாக பயன்படுத்தப்பட்டும் இருந்தன. அவனுக்குள் திருப்தி இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல், பரவாயில்ல, முதல் நாளுக்கு இது ஓகே, ஆனால் இன்னும் வேகம் வேணும் என்று கராராகவே சொன்னான். மாலை 4 மணி மீட்டிங் தொடங்கியது. வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் வந்திருந்தனர். அக்னி பிரசன்டேஷனை தொடங்கி மிகச் சிறப்பாக பேசினான். நடுநடுவே நிலா அவனுக்கு தேவையான ஃபைல்களை எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தாள். மீட்டிங் முடிவில் வாடிக்கையாளர்கள் அந்த பிரசன்டேஷனை பாராட்டிவிட்டு புதிய பிஸ்னஸ் டீலில் கையெழுத்திட்டனர். மீட்டிங் முடிந்து எல்லாரும் கலைந்தனர். அக்னி தன் கோட்டை கலற்றி கையில் பிடித்து கொண்டு நிலாவின் அருகில் வந்தான். இன்னைக்கு மீட்டிங் சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த ப்ரெசன்டேஷனும் ஒரு காரணம். குட் ஜாப் நிலா என்று மிக மெல்லிய குரலில் முதன்முறையாக அவளை பாராட்டினான். அந்த பாராட்டு நிலாவின் காதுகளில் தேனாக பாய்ந்தது. காலையில் பட்ட அத்தனை கஷ்டங்களும் அந்த ஒரு வார்த்தையில் பறந்து போனது போல இருந்தது அவளுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார் என்று அவள் கண்கள் மலர அக்னியை பார்த்து புன்னகைத்தாள். அவளது அந்த முழுமையான புன்னகையை பார்த்த அக்னி சில நொடிகள் இமை கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவனது இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் இத்தனை வருடங்களாக இல்லாத ஒரு புதிய குளிர்ச்சி பரவுவதை அவன் உணர்ந்தான்.
ஆஃபீஸ் வேலைகள் முடிந்து நிலா கிளம்பும் போது இரவு 8 மணி ஆகிவிட்டது. முதல் நாளே இவ்வளவு வேலை இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. உடல் சோர்வாக இருந்தாலும் அக்னி பாராட்டினானே என்ற அந்த ஒரு விஷயம் அவளுக்குள் ஒரு புது உற்சாகத்தை தந்திருந்தது. பஸ் ஸ்டாப்பில் நின்று தியாகராய நகரில் இருக்கும் தன் அக்கா வீட்டிற்கு செல்ல பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று வானம் இருட்டிக்கொண்டு பலத்த காற்றுடன் மழை பெய்யத் தொடங்கியது. கோடை காலத்து வெயிலுக்கு இதமாக வந்த முதல் மழை அது. அப்பாடா, வலியிற வேர்வைக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்படி ஒரு மழையா என்று ரசித்தபடியே ஒதுங்குவதற்கு இடம் தேடினாள் நிலா. அப்போது அவளுக்கு முன்னால் ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. காரின் கண்ணாடி மெதுவாக கீழே இறங்கியது. உள்ளே அக்னி அமர்ந்திருந்தான். ஆபீஸில் கோட் சூட்டுடன் கராராக இருந்தவன் இப்போது கேஷுவலான உடையில் சற்றே மென்மையாக தெரிந்தான். மழை பலமாயிருக்கு நிலா, பஸ் வர லேட் ஆகும், கார்ல ஏறு, நான் ட்ராப் பண்றேன் என்றான் அக்னி. நிலாவுக்கு ஒரு நிமிடம் தயக்கமாக இருந்தது. இல்லை சார், பரவாயில்லை, பஸ்ஸு வந்துடும் என்றால் மெதுவாக. நான் ஒன்றும் சும்மா கூப்பிடலை, என் அசிஸ்டன்ட் நாளைக்கு லீவ் போடாமல் ஆஃபீஸ்க்கு வரணும். மழையில் நனைஞ்சு உடம்புக்கு முடியாமல் போனால் அப்புறம் ஆஃபீஸ் வேலை கெடும், அதனால தான் சொல்கிறேன், ஏறு என்று மீண்டும் தன் பாணியில் அதிகாரமாக சொன்னான். அவன் சொன்ன காரணத்தை கேட்டு சிரித்து கொண்டே நிலா காரின் பின் சீட்டில் ஏறப்போனாள். நான் என்ன உன் டிரைவரா, முன்னாடி வந்து உட்காரு என்று அக்னி அதட்டவும் நிலா பயந்து போய் முன் சீட்டிலேயே அமர்ந்து கொண்டாள். கார் புறப்பட்டது. காருக்குள் ஏசியின் குளிர்ச்சியும் எஃப்எம்மில் ஒலித்த மெல்லிய இளையராஜா பாடலும் ஒரு அமைதியான சூழலை உருவாக்கின. வெளியில் மழை காரின் கண்ணாடியை நனைத்து கொண்டிருக்க நிலா வேடிக்கை பார்த்தபடியே வந்தாள். சென்னை உனக்கு செட் ஆகிடுச்சா? வீட்டில் யார் யார் இருக்காங்க என்று அக்னி அமைதியை கலைத்து கேட்டான். அக்கா வீடு தான் சார் இங்கே இருக்கு. சொந்த ஊர் மதுரை பக்கம். அப்பாவும் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. விவசாய குடும்பம் சார் நம்மது என்று நிலா பெருமையோடு சொன்னாள். விவசாயமா? ரொம்ப நல்லது என்று அக்னி சொன்னபோது அவனது குரலில் ஒரு ஏக்கம் இருந்தது. உங்கள் வீட்டில் யார் சார் இருக்காங்க என்று நிலா யதார்த்தமாக கேட்டாள். அந்த கேள்வியை கேட்டதும் அக்னியின் முகம் சட்டென்று மாறியது. காரின் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பற்றி கொண்டான். அவனது கண்களில் ஒரு தனிமையும் வலியும் தெரிந்தது. எனக்குன்னு யாரும் இல்லை நிலா, இந்த உலகத்தில் நான் தனி மறந்தான் என்று அக்னி சொன்ன வார்த்தை நிலாவின் நெஞ்சை தொட்டது. எப்போதும் கோபமாக இருக்கும் இந்த மனிதனுக்குள் இவ்வளவு பெரிய தனிமையும் சோகமும் இருக்கிறதா என்று அவள் வியந்தாள். அதற்கு மேல் அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் நிலா அமைதியானாள். கார் அவளது அக்கா வீட்டின் தெருமுனையில் வந்து நின்றது. தேங்க்யூ ஸோ மச் சார் என்று சொல்லிவிட்டு நிலா இறங்கினாள். பார்த்து போ நிலா என்று அக்னி விடைபெற்று காரை செலுத்தினான். அன்று இரவு தூங்கும்போது நிலாவின் மனதில் அக்னியின் அந்த வாடிய முகமே வந்து போனது. யாரும் இல்லாததால் தான் இவன் இப்படி அக்னி மாதிரி எரிகிறானோ என்று நினைத்தாள். மறுபுறம் அக்னியின் காரில் நிலா விட்டு சென்ற அவளுடைய சிறிய கைக்குட்டை இருந்தது. அதை கையில் எடுத்த அக்னிக்கு அதில் இருந்த மல்லிகைப்பூவின் வாசம் அவனது தனிமையான அறைக்குள் ஒரு புதிய வசந்தத்தை கொண்டு வருவது போல் இருந்தது. மறுநாள் காலை ஆபீஸிற்குள் நுழையும் போதே நிலாவின் மனதில் ஒருவித படபடப்பு இருந்தது. நேற்று காரில் அவனிடம் பேசியதும் அவனது தனிமையை பற்றி தெரிந்ததும் அக்னியின் மீதிருந்த பயத்தை குறைத்து ஒரு மெல்லிய மரியாதையையும் பரிவையும் அவளுக்குள் உருவாக்கி இருந்தது. வழக்கம் போல அக்னி 9:30க்கு கம்பீரமாக உள்ளே நுழைந்தான். ஆனால் இன்று அவனது கையில் ஒரு சிறிய காகித கவர் இருந்தது. நேராக நிலாவின் சீட்டருகே வந்தவன் அந்த கவரை அவளது மேஜை மீது வைத்தான். நேத்து என் காரில் இதை விட்டுட்டு போயிட்ட என்று மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டு தன் கேபினுக்குள் சென்று விட்டான். நிலா அதை திறந்து பார்த்தாள். உள்ளே அவள் நேற்று தவறவிட்ட அவளது கைக்குட்டை இருந்தது. அதை எடுத்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. அது வெறும் கைக்குட்டை மட்டுமல்ல, மிக அழகாக துவைக்கப்பட்டு அயன் செய்யப்பட்டு மல்லிகைப்பூ வாசத்துடன் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. என்னது சார், இதை துவைச்சி அயன் பண்ணி எடுத்து வந்திருக்காரா? இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து பண்ணியிருப்பாரோ? எது எப்படியோ இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காரே என்று வியந்து போனாள். அன்றைய நாள் முழுக்க வழக்கமான ஆஃபீஸ் வேலைகளோடு கழிந்தது. ஆனால் அக்னியின் பார்வையில் இன்று ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது. நிலா ஃபைல்களை கொண்டு வரும்போதெல்லாம் அவளை திட்டுவதை குறைத்து கொண்டான். அவளது சின்ன சின்ன தவறுகளை கூட பொறுமையாக சுட்டிக்காட்டி திருத்தினான். மதியம் 3 மணி இருக்கும். அக்னியின் கேபினில் இருந்து திடீரென்று ஒரு கண்ணாடி டம்ளர் உடையும் சத்தம் கேட்டது. நிலா பதறி போய் உள்ளே ஓடினாள். அங்கே அக்னி தன் தலையை 2 கைகளாலும் பலமாக பிடித்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனது மேஜை மீது இருந்த தண்ணீர் கிளாஸ் கீழே விழுந்து உடைந்திருந்தது. அவனது முகம் கடுமையான வலியால் சிவந்திருந்தது. சார், என்னாச்சு சார் உங்களுக்கு என்று நிலா பதற்றத்தோடு அவன் அருகே சென்றாள். ஒன்றுமில்ல நிலா, வழக்கமான ஒற்றை தலைவலிதான்.
கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், நீ போ என்று வலியை மீறி தன் அதிகாரத்தை காட்ட முயன்றான். தலைவலின்னு சொல்லிட்டு எப்படி சார் போகச் சொல்றீங்க, இருங்க என்று சொன்ன நிலா ஓடி சென்று ரிசப்ஷனில் இருந்த முதலுதவி பெட்டியில் இருந்து தலைவலி மாத்திரையையும் ஒரு புதிய கிளாஸில் தண்ணீரையும் எடுத்து கொண்டு வந்தாள். இந்தாங்க சார், ஃபஸ்ட்டு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க என்று நீட்டினாள். அக்னி அவளை மறுக்காமல் பார்த்து கொண்டே மாத்திரையை வாங்கி குடித்தான். மாத்திரை சாப்பிட்ட பிறகும் அவனால் கண்களை திறந்து பார்க்க கூட முடியவில்லை. ஏசியின் குளிர்ச்சி அவனது தலைவலியை இன்னும் அதிகமாக்குவது போல் இருந்தது. நிலா யோசிக்காமல் நேராக சென்று ஏசியின் ரிமோட்டை எடுத்து அதை ஆஃப் செய்தாள். பின்பு ஜன்னல் திரைகளை விலக்கி மாலை நேரத்து இயற்கை வெளிச்சமும் மெல்லிய காற்றும் அறைக்குள் வரும்படி செய்தாள். அக்னியின் நாற்காலிக்கு அருகில் வந்தவர், சார் கொஞ்சம் பின்னாடி சாஞ்சி உட்காருங்க என்றால் மென்மையான குரலில். அக்னி மெதுவாக நாற்காலியில் சாய்ந்தான். நிலா தன் பையில் இருந்து ஒரு சிறிய பாட்டில் தைலத்தை எடுத்தாள். அவளது கிராமத்து வழக்கம் அது. அதை தன் விரல்களில் தொட்டு அக்னியின் நெற்றியிலும் பொட்டுகளிலும் மிக மெதுவாக தேய்த்து விடத் தொடங்கினாள். அவளது கைகளின் மென்மையான தொடுதலும் அந்த தைலத்தின் குளிர்ச்சியும் அக்னியின் அனல் பறக்கும் தலைவலிக்கு ஒரு மாபெரும் மருந்தாக அமைந்தது. அவளது கைகள் தன் நெற்றியில் படும்போது அக்னிக்கு இத்தனை வருடங்களாக தன் வாழ்வில் இல்லாத ஒரு தாயின் அரவணைப்பும் பேரன்பும் கிடைப்பது போல் இருந்தது. மெல்ல கண்களை மூடிய அக்னியின் உதடுகளில் முதன்முறையாக ஒரு நிம்மதியான புன்னகை அரும்பியது. கோடை காலத்து வெயிலாக இருந்த அவனது வாழ்வில் நிலா இப்போது நிஜமாகவே ஒரு குளிர் தென்றலாக மாறத் தொடங்கியிருந்தாள். நிலாவின் கைகள் தன் நெற்றியில் மென்மையாக அசைவதை கண்களை மூடி ரசித்து கொண்டிருந்தான் அக்னி. இத்தனை வருடங்களாக பணமும் அதிகாரமும் அவனிடம் இருந்ததை தவிர உடல்நலம் இல்லாத போது ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லவோ அன்பான அரவணைக்கவோ யாரும் இருந்ததில்லை. நிலாவின் இந்த எளிய கிராமத்து அன்பு அவனது இதயத்தின் அத்தனை பூட்டுகளையும் உடைப்பது போல் இருந்தது. சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு அக்னி மெதுவாக கண்களை திறந்தான். தலைவலி பெருமளவு குறைந்திருந்தது. அவன் கண் விழிப்பதை பார்த்ததும் நிலா சட்டென்று தன் கைகளை விலக்கி கொண்டு பின்னால் நகர்ந்தாள். இப்போ எப்படி இருக்கு சார் வலி, கொஞ்சம் குறைஞ்சிருக்கா என்று பதற்றமும் அக்கறையும் கலந்த குரலில் கேட்டாள். அக்னி நாற்காலியில் அமர்ந்து அவளை ஏறிட்டு பார்த்தான். அவனது பார்வையில் எப்போதும் இருக்கும் அந்த சிடுசிடுப்பு மறைந்து ஒரு மென்மை குடியேறி இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் நிலா, இப்போ வலி சுத்தமாக இல்லை. மாத்திரையை விட உன் கைக்கு ஏதோ மேஜிக் பவர் இருக்கு போல என்று லேசான புன்னகையோடு சொன்னான். அவன் பாராட்டிய விதம் நிலாவுக்குள் ஒரு இனிய நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஐயோ, அதெல்லாம் ஒன்றுமில்லை சார். எங்கள் ஊரில் அம்மா கூட தலைவலின்னு படுத்தா இப்படித்தான் தைலம் தேய்ச்சி விடுவேன். அதான் உங்களுக்கும் பண்ணினேன். தப்பாக நினச்சிக்காதீங்க சார் என்று கைகளை பிசைந்தபடி சொன்னாள். தப்பா? என் லைஃப்பில் முதலாக ஒருத்தங்க எனக்காக இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்க நிலா. இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்கு என்று சொன்ன அக்னி எழுந்து நின்று ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்த்தான். உனக்கு தெரியுமா நிலா, எனக்கு 10 வயசு இருக்கும்போதே என் அம்மாவும் அப்பாவும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை வளர்த்தது படிக்க வச்சது எல்லாமே என் சொந்தக்காரங்க தான். ஆனால் அவங்க எல்லாரும் என் மேலே வச்சுருந்த அன்பை விட என்கிட்ட இருந்த சொத்து மேலே தான் கண்ணாக இருந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு தான் நான் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தேன். யாரும் நமக்கு உண்மை இல்லைன்னு தோணும்போது தான் கோபமும் பிடிவாதமும் நம்ம குணமாக மாறிடுது என்று தன் கடந்த கால வழியை முதன்முறையாக ஒரு வெளியாளிடம் கொட்டி தீர்த்தான். அவனது கதையை கேட்ட நிலாவின் நெஞ்சம் உருகி போனது. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தையின் ஏக்கம் அவனுக்குள் இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். சார், கடந்த காலம் வேணா உங்களுக்கு கசப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே அப்படி இருக்காது. இந்த உலகத்தில் எல்லாருமே சுயநலவாதிகள் இல்லை சார். கண்டிப்பாக உங்களுக்காக வாழ உங்களை உயிரையே வச்சு தாங்குற ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் வருவாங்க என்று மிக உருக்கமாக ஆறுதலாக சொன்னாள் நிலா. அக்னி சட்டென்று திரும்பி அவளது கண்களை உற்று பார்த்தான். அப்படி ஒருத்தங்க என் லைஃப்பில் ஆல்ரெடி வந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது நிலா என்றான் ஆழமான குரலில். அவன் யாரை குறிப்பிடுகிறான் என்பதை புரிந்து கொண்ட நிலாவின் இதயம் படபடவென அடிக்கத் தொடங்கியது. அவளது முகம் வெட்கத்தில் சிவந்தது. அந்த அறையில் நிலவிய மௌனம் இருவருக்குள்ளும் ஒரு புதிய காதலை எழுதத் தொடங்கியிருந்தது. அக்னி சொன்ன அந்த வார்த்தைகள் நிலாவின் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தன. அப்படி ஒருத்தங்க என் லைஃப்பில் ஆல்ரெடி வந்துட்டாங்க என்று அவன் சொல்லும்போது அவனது கண்கள் நேராக அவளைத்தான் பார்த்தன.
அதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கவே அவளது நெஞ்சு இன்ப அதிர்ச்சியில் தத்தளித்தது. அவள் வெட்கத்துடனும் பதற்றத்துடனும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு, சார் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று தடுமாறும் குரலில் கூறிவிட்டு அவசரமாக கேபினை விட்டு வெளியே ஓடினாள். அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த அக்னியின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை விரிந்தது. அவனுக்குள் இருந்த அத்தனை கோபமும் உருகி ஒரு காதலனாக மாறத் தொடங்கி இருந்தான். அடுத்த சில நாட்கள் ஆபீஸே ஒரு புதிய அழகோடு காட்சியளித்தது. அக்னி இப்போது பழையபடி எல்லோரிடமும் கத்துவதில்லை. முக்கியமாக நிலாவிடம் பேசும்போது அவனது குரலில் அனலுக்கு பதிலாக மெல்லிய தென்றல் வீசியது. ஆஃபீஸில் உள்ள மற்ற ஊழியர்கள் கூட, நம்ம சிஇஓ சாருக்கு என்னாச்சு, திடீர்னு இவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டாரு, நிலா வந்ததுல இருந்து தான் இந்த மாற்றமோ என்று ரகசியமாக பேசத் தொடங்கினர். அக்னியும் நிலாவும் நேரடியாக காதல் வார்த்தைகளை பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களின் பார்வைகளும் மௌனங்களும் எல்லாவற்றையும் பேசின. நிலா காலையில் காஃபி கொண்டு வரும்போது அக்னி அவளது கைகளை பார்ப்பதும், அவள் காஃபியை வைத்துவிட்டு நகரும் போது அவளது பின்னந்தலையை கண்கொட்டாமல் ரசிப்பதும் வாடிக்கையானது. நிலாவும் ஆஃபீஸில் மற்ற ஆண்கள் யாரிடமாவது பேசினால் அக்னியின் முகம் லேசாக கடுகடுப்பாவதை கவனித்துவிட்டு இரகசியமாக சிரித்து கொள்வாள். அது அவளுக்குள் ஒரு சுகமான பொறாமையை தந்தது. ஒரு நாள் மாலை நிலா தன் மேஜையில் அமர்ந்து ஃபைல்களை அடுக்கிக் கொண்டிருந்த போது அவளது ஃபோனுக்கு அக்னியிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. இன்னைக்கு நைட் டின்னர் என்கூட வர்றியா நிலா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மெசேஜை பார்த்ததும் நிலாவின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது போல் இருந்தது. அவளது கைகள் நடுங்க சரிங்க சார் என்று ரிப்ளை அனுப்பினாள். ஆஃபீஸ் நேரம் முடிந்தது. மற்ற ஊழியர்கள் அனைவரும் கிளம்பிய பிறகு அக்னி தன் காரை எடுத்துக்கொண்டு ஆஃபீஸ் வாசலில் காத்து நின்றிருந்தான். நிலா மெதுவாக நடந்து வந்து காரின் முன் சீட்டில் அமர்ந்தாள். இன்று அவளது முகத்தில் பயம் இல்லை, மாறாக ஒரு புதிய எதிர்பார்ப்பு இருந்தது. கார் நகரின் அமைதியான ஒரு பெரிய ரெஸ்டாரண்டை நோக்கி சென்றது. அங்கு மங்கலான வெளிச்சமும் மெல்லிய இசையும் சூழ்ந்திருக்க இருவரும் ஒரு தனி மேஜையில் அமர்ந்தனர். சாப்பாடு ஆர்டர் செய்த பிறகு அக்னி நிலாவின் கைகளை மெதுவாக தன் கைகளுக்குள் மூடிக்கொண்டான். அவனது கைகளின் சூடு நிலாவை சிலிர்க்க வைத்தது. நிலா, உன்கிட்ட இதை நான் உடனே சொல்லணும்னு நினச்சேன். என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப இருட்டா வெறுமையா இருந்தது. ஆனால் நீ என் லைஃப்பில் வந்த இந்த சில நாட்களில் எனக்குள்ள ஒரு புது உயிர் வந்த மாதிரி இருக்கு. நீ வெறும் என் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை நிலா, என் வாழ்க்கையோட பாதியாக நீ வரணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ நிலா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் தனிமையை உன்னோட அன்பால் நிரப்புவியா என்று தன் இதயத்தையே திறந்து வைத்தான் அக்னி. அக்னியின் கண்களில் தெரிந்த அந்த உண்மையான காதலை பார்த்த நிலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. அக்னியின் கைகளுக்குள் இருந்த தன் கைகளை நிலா விலக்கிக் கொள்ளவில்லை. அவனது கண்களில் தெரிந்த அந்த ஏக்கம் கலந்த காதல் அவளது இதயத்தை ஏற்கனவே முழுமையாக கொள்ளையடித்திருந்தது. கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரை துடைத்து கொண்டே அவள் அக்னியை நிமிர்ந்து பார்த்தாள். சார், நீங்கள் அக்னி நட்சத்திரம் மாதிரி சுட்டரிச்சப்பவே உங்களை எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போது உருகி போய் நிற்கிற உங்களை எனக்கு எப்படி பிடிக்காமல் போகும்? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ஐ லவ் யூ டூ என்று தன் சம்மதத்தை வெட்கத்துடன் கூறினாள் நிலா. அக்னியின் முகத்தில் இத்தனை வருடங்களாக இல்லாத ஒரு மாபெரும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. நிலாவின் கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டான். தேங்க்யூ நிலா, என் வாழ்க்கையோட ஆகச் சிறந்த நாள் இன்னைக்கு தான். இனிமே இந்த அக்னிக்கு எந்த கவலையும் இல்லை என்றான் நிகழ்ச்சியோடு. அன்று இரவு முழுவதும் இருவரும் தங்களின் எதிர்காலத்தை பற்றியும் அழகான கனவுகளை பற்றியும் பேசிக்கொண்டே கழித்தனர். மறுநாள் முதல் அலுவலகத்தில் அவர்களின் காதல் இன்னும் அழகாக தொடர்ந்தது. யாருக்கும் தெரியாமல் ரகசிய பார்வைகளும் மேஜைக்கு அடியில் கைகோர்ப்பதும் என நாட்கள் கவிதை போல நகர்ந்தன. அக்னி இப்போது முழுமையாக மாறிவிட்டான். ஆபீஸில் எல்லாரிடமும் இன்முகத்தோடு பழகத் தொடங்கினான். ஆனால் விதி அவர்களின் காதலை அவ்வளவு சீக்கிரம் சேர்த்து வைக்க விரும்பவில்லை போல. சில வாரங்கள் கழித்து ஒரு நாள் காலை நிலாவின் போனுக்கு அவளது அப்பாவான முத்தையாவிடம் இருந்து அழைப்பு வந்தது. நிலா மகிழ்ச்சியோடு போனை எடுத்தாள். ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா என்று கேட்டாள்.
ஆனால் மறுமுனையில் இருந்த அவளது அப்பாவின் குரல் மிகவும் சோகமாகவும் பதற்றமாகவும் இருந்தது. நிலா, அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சுமா. திடீர்னு நெஞ்சு வலி வந்து இப்போ மதுரையில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். நீ உடனே கிளம்பி வாமா என்று கூறிவிட்டு அழத் தொடங்கினார். இதை கேட்டதும் நிலாவின் கையில் இருந்த போன் நழுவி கீழே விழுந்தது. அவளது உலகம் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது போல் இருந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் மளமளவென கொட்டியது. அவளது அழுகை சத்தம் கேட்டு அக்னி பதறி அடித்து கொண்டு தன் கேபினில் இருந்து வெளியே ஓடி வந்தான். நிலா, என்ன ஆச்சு, ஏன் அழுகிற என்று அவளது தோள்களை பற்றி உலுக்கினான். சார், என் அம்மாவுக்கு நெஞ்சு வலியாம், ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சார் என்று அக்னியின் மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதாள் நிலா. ஆபீஸில் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கூட மறந்து அக்னி அவளை தன் நெஞ்சோடு அரவணைத்து கொண்டான். அவளது கண்ணீர் அவனது இதயத்தை சுட்டது. நிலா, அழாத, ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன் உனக்கு. இப்போவே நாம் மதுரைக்கு கிளம்புறோம். காரில் போனால் லேட் ஆகும். இப்போவே அடுத்த ஃப்ளைட்டில் நாம் டிக்கெட் புக் பண்ணி போகிறோம். நீ தைரியமாக இரு என்று அவளுக்கு தன்னம்பிக்கை தந்தான் அக்னி. அடுத்த 2 மணி நேரத்தில் அக்னியும் நிலாவும் மதுரைக்கான விமானத்தில் இருந்தனர். விமானம் காற்றில் பறந்து கொண்டிருந்தாலும் நிலாவின் மனம் தன் தாயை பற்றிய தவிப்பில் அனலாய் தகித்து கொண்டிருந்தது. கைகளை கூப்பி என் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டே வந்தாள். அவளது தவிப்பை பார்த்த அக்னி அவளது நடுங்கும் கரங்களை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். நிலா, என் கண்ணை பார்த்து பேசு. அக்னி உன் கூட இருக்கேன். அத்தைக்கு ஒன்றும் ஆகாது. நாம் சரியான நேரத்துக்கு போயிடுவோம். தைரியமா இரு என்று ஒரு கணவனாக, நல்ல தோழனாக அவளுக்கு தைரியம் ஊட்டினான். அவனது கைகளின் அரவணைப்பு நிலாவுக்குள் ஒரு பெரிய நிம்மதியை தந்தது. மதுரை விமான நிலையம் வந்து இறங்கியதும் அக்னி ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த கார் அங்கே தயாராக நின்றது. இருவரும் நேராக நிலாவின் அம்மா அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய தனியார் மருத்துவமனைக்கு சென்றனர். ஐசியு வார்டுக்கு வெளியே நிலாவின் அப்பா முத்தையா தலையில் கை வைத்தபடி சோகமாக அமர்ந்திருந்தார். அருகில் அவளது அக்காவும் அழுது கொண்டே நின்றிருந்தாள். அப்பா என்று கத்திக்கொண்டே ஓடி சென்று தன் அப்பாவை கட்டி கொண்டாள் நிலா. நிலா, வந்துட்டியாமா? டாக்டருங்க இன்னும் ஒன்றும் சொல்லலம்மா. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஹார்டியாக் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நிறைய பணம் செலவாகும் போல இருக்கு. கிராமத்தில் இருக்கிற நிலத்தை விற்றா கூட இவ்வளவு பணம் வராதுமா. நான் என்ன பண்ணுவேன் என்று முத்தையா கதறி அழுதார். அப்போது அக்னி மெதுவாக முத்தையாவின் அருகில் வந்து அவரது தோளில் கை வைத்தான். ஒரு சிஇஓக்கான எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் மிகவும் எளிய மனிதனாக அவர் முன்னால் நின்றான். ஐயா, நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. அத்தைக்கு என்ன சிறந்த ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதை செய்ய சொல்லுங்க. பணத்தை நான் பார்த்துக்கிறேன் என்றான் உறுதியான குரலில். முத்தையா கண்ணீருடன் அக்னியை நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, நீங்கள் யாரு? நிலா கூட வந்திருக்கீங்க என்று கேட்டார். அப்பா, இவர் நான் வேலை பார்க்குற ஆஃபீஸோட சிஇஓ அக்னி சார் என்று நிலா அறிமுகப்படுத்தினாள். முத்தையாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கும் ஒரு மனிதன் தன் மகள் அழுதாள் என்பதற்காக சென்னையிலிருந்து ஓடி வந்து பணத்தை பற்றி கவலைப்படாதே என்று சொல்வதை கேட்டு அவரது கண்கள் கலங்கின. தம்பி, ரொம்ப நன்றி தம்பி என்று அக்னியின் கைகளை பற்றி கொண்டார். சரியாக அந்த நேரத்தில் ஆபரேஷன் தியேட்டர் கதவு திறந்தது. மருத்துவர் வெளியே வந்தார். நிலாவும் அக்னியும் பதற்றத்துடன் அவரை நோக்கி ஓடினர். டாக்டர், என் அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு என்று நிலா கேட்டாள். மருத்துவர் தன் முகமூடியை கலற்றிவிட்டு புன்னகைத்தார். இப்போ பயப்பட எதுவும் இல்லைம்மா. பிளாக் இருந்ததை எடுத்துட்டோம். சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்ததுனால காப்பாற்ற முடிஞ்சது. இன்னும் 2 நாளில் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க என்று நல்ல செய்தியை கூறினார். அந்த வார்த்தையை கேட்டதும் நிலாவின் குடும்பமே நிம்மதி பெருமூச்சு விட்டது. நிலா ஆனந்த கண்ணீருடன் அக்னியை பார்த்தாள். அவளது பார்வையில் அக்னியின் மீதான காதல் இன்னும் பல மடங்கு உயர்ந்திருந்தது. அன்று மாலை நிலாவின் அம்மாவுக்கு நினைவு வந்து வார்டுக்கு மாற்றப்பட்டார். நிலா தன் அம்மாவின் அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது முத்தையா வெளியே நின்று கொண்டிருந்த அக்னியின் அருகில் வந்தார். தம்பி, நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு பண்ணின இந்த உதவிக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்னு தெரியலை. ஆனால் ஒரு அப்பாவா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. என் மகன் நிலாவோட கண்ணில் இருக்கிற தவிப்பை விட அவள் அழும்போது உங்கள் கண்ணில் இருந்த தவிப்பு ரொம்ப பெருசு தம்பி. நீங்கள் என் மகளை காதலிக்கிறீங்களா என்று யதார்த்தமாக கேட்டுவிட்டார் முத்தையா. அந்த கேள்வியை அக்னி சற்றும் எதிர்பார்க்கவில்லை.
முத்தையாவின் அந்த கேள்வி அக்னியை ஒரு நிமிடம் திகைக்க வைத்தது. இத்தனை பெரிய பிசினஸ் மீட்டிங்குகளை அசால்ட்டாக கையாண்ட அக்னிக்கு ஒரு கிராமத்து தந்தையின் யதார்த்தமான கேள்விக்கு முன்னால் வார்த்தைகள் வரவில்லை. அக்னி மெதுவாக தன் தொண்டையை நனைத்து கொண்டு முத்தையாவின் கண்களை நேராக பார்த்தான். அவனது பார்வையில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. முழுக்க முழுக்க உண்மை மட்டுமே இருந்தது. ஆமாங்க ஐயா, நான் நிலாவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அத்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. சின்ன வயசுலேயே என் பெற்றவங்களை இழந்தவன்னா. காசு, பணம், அந்தஸ்து எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் அன்பு காட்ட யாருமே இல்லை. என் சுட்டரிக்கிற வாழ்க்கையில் நிலா தான் ஒரு குளிர்ச்சியான தென்றல் மாதிரி வந்தா. அவளை வெறும் மனைவியாக மட்டும் இல்லை ஐயா, என் உலகமாகவே வச்சு பார்த்துப்பேன். நீங்கள் சம்மதிச்சா உங்கள் வீட்டு பிள்ளையா நிலாவோட கையை நான் பிடிப்பேன் என்று தன் மனதில் இருந்த அத்தனையையும் கொட்டி தீர்த்தான். அக்னி பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த உண்மையும் அவனது ஏக்கமும் முத்தையாவின் இதயத்தை தொட்டது. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தன் மகளுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஒரு மகனைப் போல அனுமதி கேட்கிறானே என்று நினைத்தபோது அவரது கண்கள் பணித்தன. அவர் அக்னியின் கைகளை தன் இரு கரங்களாலும் அழுத்தமாக பற்றி கொண்டார். தம்பி, பணக்காரங்கனாலே ஒரு திமிர் இருக்கும்னு நினச்ச இந்த ஏழை விவசாயிகளோட எண்ணத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க. பெத்த தாயோட நெஞ்சு வலிக்கு துடிச்சதை விட என் மகள் கண்ணீருக்கு நீங்கள் துடிச்ச போதே நீங்கள் யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு தம்பி. நிலாவை உங்களை விட ஒருத்தராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது. என் முழு சம்மதமும் உங்களுக்கு உண்டு தம்பி என்று மனதார வாழ்த்தினார். அறையின் வாசலில் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த நிலாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவளது கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைந்தன. ஓடி சென்று தன் அப்பாவை கட்டி கொண்டாள். அடுத்த 2 நாட்களில் நிலாவின் அம்மா முழுமையாக குணமடைந்தார். டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். மருத்துவமனை செலவுகள் அனைத்தையும் அக்னியே முன்னின்று கவனித்து கொண்டான். நிலாவின் அம்மாவிடமும் அக்னி ஆசி பெற்றான். 6 மாதங்களுக்கு பிறகு சென்னையின் மிக பிரபலமான ஒரு திருமண மண்டபம். மல்லிகை பூ வாசமும் நாதஸ்வர ஓசையும் அந்த இடத்தையே மங்களாக மாற்றியிருந்தது. பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை உடுத்தி கம்பீரமான மணமகனாக அக்னி அமர்ந்திருக்க, அக்னிக்கு மிகவும் பிடித்த மல்லிகை பூக்களை தலையில் சூடி கூரை பட்டு புடவையில் தேவதை போல நடந்து வந்தாள் நிலா. மணமேடையில் அக்னி நிலாவின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போட்டான். கெட்டி மேல மதுர அக்னி நட்சத்திரமாய் எரிந்து கொண்டிருந்த அக்னியின் வாழ்வில் நிலா இப்போது நிரந்தரமான கோடைக்கால குளிர்ச்சியாய் குடியேறினாள். திருமண சடங்குகள் முடிந்து இருவரும் தனியாக நின்றபோது அக்னி நிலாவின் காதோரம் குனிந்து மெதுவாக சொன்னான், இனிமே என் ஆஃபீஸுக்கு நீ பர்சனல் அசிஸ்டண்ட் இல்லை நிலா, என் லைஃபுக்கே பர்மனன்ட் பாஸ். நிலா அவனது தோளில் சாய்ந்து புன்னகைக்க அந்த கோடை காலத்து மாலை பொழுதில் இருவரின் காதலும் முழுமையடைந்தது. கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.